ஓம் சாந்தி. நான் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் ஆத்மா. நான் தூய அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா. நான் ஈஸ்வரிய மரியாதையில் நிலைத்திருக்கும் ஆத்மா. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்புதான் உண்மையிலும் உண்மையான சங்கமமாகும். இந்த சந்திப்பின் மூலம்தான் நாம் தூய்மையாக ஆகின்றோம். யுக்தியாக ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கத்தை நாம் நிரூபிக்கின்றோம். கும்பமேளாவில் கண்காட்சி வைத்து நிறைய ஆத்மாக்களுக்கு நாம் நன்மை செய்கின்றோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுக்தியை நாம் சொல்கின்றோம். பரமாத்மா வந்து நம்மை புண்ணிய ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக உருவாக்குகின்றார். தந்தை வருவதே எப்போது சத்யுக தூய்மையான உலகம் ஸ்தாபனை செய்ய வேண்டுமோ மற்றும் கலியுக உலகத்தை விநாசம் செய்ய வேண்டுமோ அப்போதுதான் வருகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர் ஞானக்கடலாவார். தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவது, கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுவது பரமபிதா பரமாத்மாவின் வேலையாகும். இப்போது நாம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் உடல், மனம், பொருள் உட்பட பதித்த பாவனர் தந்தைக்கு தானம் செய்கின்றோம். பிறகு அவர் நம்மை எதிர்காலத்தில் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடக்கின்றோம். அதே சத்குருதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளித்து திரும்ப அழைத்து செல்கின்றார். நாம் ஞானக்குளியல் உண்மையில் பரமபிதா பரமாத்மாவிடம் செய்கின்றோம். ரக்ஷா பந்தன் பகவானோடு சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. பரமபிதா பரமாத்மாவிடம் சத்தியம் செய்யப்படுகின்றது. நான் உங்களுடைய ஸ்ரீமத் மூலம் தூய்மையாவதற்கான சத்தியம் செய்கின்றேன். தந்தையே, முட்களை மலராக்குவதற்கு உழைப்பு தேவைப்படுகின்றது. ஞான மார்க்கம் என்பது சத்கதி மார்க்கமாகும்.
அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவரே. ஈஸ்வரனுக்காக தானம் செய்வதின் மூலம் சக்தி கிடைக்கின்றது. இப்போது நாம் அனைவருக்கும் இந்த வசீகர மந்திரத்தை கொடுக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகின்றோம். மேலும் பாவங்களும் அழிகின்றது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யும் பொழுது முழு சக்கரமும் நம்முடைய புத்தியில் வந்துவிடுகின்றது. நான் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியை விலக்கி தந்தையோடு இணைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். உண்மையில் கும்பம் என்று கல்பத்தின் சங்கமத்தை தான் சொல்லப்படுகின்றது. பரமாத்மாதான் வந்து ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். அவர் மறுபிறவி இல்லாதவர். துக்கம் தூரம் போகிறது என்றால் ராஜ்ய பதவி அடைவதாகும். ஸ்ரீமத் மூலம்தான் நமக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது. யாருடைய தீபம் ஏற்றப்படுகின்றதோ அவர்கள்தான் பிரியதர்ஷனுடன் செல்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நடிப்பும் அவரவருடையதாகும். பாரதம் அனைத்திலும் உயர்ந்த தேசமாகும். தந்தைதான் வந்து அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றார். அப்போதுதான் அமைதி ஏற்படுகின்றது. தந்தைதான் வந்து அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தைதான் மறைமுகமான ஞானத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. நான் தண்டனையிலிருந்து காத்துக்கொள்ள தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி ஒரு தந்தையிடம் இணைக்கின்றேன். கடைசி சமயத்தில் தந்தையைத் தவிர வேறு யாரும் என்னுடைய நினைவிற்கு வர முடியாதபடி பயிற்சி செய்கின்றேன். நான் நிரகங்காரியாகி அமைதியிலிருந்து முட்களை மலர்களாக்க உழைக்கின்றேன். ஸ்ரீமத் படி கண்ணில்லாதவர்களுக்கு நான் ஊன்றுகோலாக ஆகின்றேன். நான் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்குகின்றேன். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கு
அபிவிருத்தி செய்யும் தூய அன்னப்பறவை ஆத்மா நான். என்னை ஈஸ்வரிய மரியாதைகள் எனும் கயிற்றால் கட்டி வைத்துக் கொண்டு அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.